உலகில் முதன் முறையாக மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ், மெடிக்கல் வாஸ்து தெரப்பி போன்ற விஞ்ஞான வாஸ்து முறைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கிறார் வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் டாக்டர் BRB ஒளிமுத்து அவர்கள். உங்கள் வீடு மற்றும் கட்டிடங்களை இடிக்காமல் அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி வாஸ்து விஞ்ஞான முறையில் வளம் கொழிக்க செய்யலாம். நலிவடைந்த IT நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அமைந்துள்ள இடத்தில் இருக்கும் இன்டர்னல் எனர்ஜி, என்வைரன்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் ரேயின் வைப்ரேஷன் மற்றும் அந்த இடத்தின் மின்காந்த அலைகளின் கதிர்வீச்சை EMF மீட்டர் மூலம் கண்டறிந்து வாஸ்து விஞ்ஞான முறையில் குறைபாடுகளை நீக்க முடியும். வாஸ்து குறைபாடுகளால் ஏற்படும் உடல்நல கோளாறுகளை EFI சிஸ்டம் மூலம் கண்டறிந்து வாஸ்து விஞ்ஞான முறையில் சரி செய்ய முடியும். நீங்கள் வாங்க விரும்பும் ராசி கற்களில் உள்ள எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா, நெகட்டிவ் எனர்ஜியா என்பதை UKவிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகமாகியுள்ள EFI எனர்ஜி ஃபீல்ட் இமேஜிங் சிஸ்டம் மூலம் எனர்ஜிகளை கண்கூடாக கண்டறிந்து பயனடையலாம். வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து டிவி மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு ரிசர்ச் சென்டர் மூலமாக வாஸ்து பற்றி நிறைய உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வீட்டில் செல்வம் செழிக்க. வீட்டில் செல்வம் செழிக்கிறதுக்கு எப்படி வாஸ்துப்படி வீடு அமையணும், வீட்டில் உள்ள அமைப்புகள் பேசிக் வாஸ்துப்படி எப்படி இருக்கணும், அது போக பேசிக் வாஸ்துப்படி மட்டும் அமைந்தால் போதுமா அப்படின்னா கிடையாதுங்க. அந்த இடத்தோட சாயில் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் ரேஸோட வைப்ரேஷன் நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்க சுபிட்சமாக இருப்பாங்க. செல்வம் வளம் மிகுந்து நிச்சயமாக அதில் காணப்படுவாங்க. இதுக்கு வாஸ்து மனிதனுடைய லைஃப்பில் எங்களுடைய ஆராய்ச்சிப்படி கிட்டத்தட்ட அபவுட் 20 இயர்ஸ் மேலே நாங்கள் இதில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஹியூமன் லைஃப்பில் 30% வாஸ்துனுடைய தாக்கம். இந்த 30% மனிதனுடைய வாழ்க்கையில் வாஸ்து என்ன மாதிரியெல்லாம் நன்மைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. அந்த 100% வாஸ்துன்னு தனியாக எடுத்துட்டிங்கன்னா இந்த 30% நம்ம பாசிட்டிவாக ஹியூமன் லைஃப்பில் 30% பாசிட்டிவாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே இது பெர்மனண்ட் ரெமெடிங்க. அந்த வாஸ்துங்கிறது பில்டிங்குடைய அமைப்புகள், அந்த இடத்தோட எனர்ஜி, இதை பொறுத்து இது பாசிட்டிவாக இருந்துச்சுனாலே நமக்கு 30% ஹியூமன் லைஃப்பில் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஜாதக அமைப்புகள் எடுத்துட்டிங்கன்னா சில தசாபுத்திகள் வரும்போது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துட்டு இருக்கும். ஆனால் வாஸ்துனுடைய அமைப்பு அந்த இடத்தோட எனர்ஜிகள் பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும் இந்த வாஸ்துனுடைய அமைப்பு உங்களுக்கு 30% பலன் கொடுக்குங்க ஹியூமன் லைஃப்பில், மனித வாழ்க்கையில். அப்போ இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு வந்துடலாம், இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என் குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் அதை இடித்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இடிக்காமல் அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் ரேஸோட வைப்ரேஷனை மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம சித்தர்கள் முறைப்படி சில மெட்டல் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை பாசிட்டிவ் ஆக்க முடியும். வேர்ல்டு வைஸ் நிறைய கிளைண்ட்டுகள் இருக்காங்க. நாங்கள் பண்ணி கொடுத்து பலனடைஞ்சவங்க நிறைய பேர்கள் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், இந்தியா மற்றும் வெளிநாட்டில் உள்ளவங்களுடைய பேட்டிகள்லாம் இருக்கும் பாருங்கள். அதில் பலனடைஞ்சவங்களுடைய பேட்டிகள் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது ஈசானியம் சொல்லக்கூடிய வடகிழக்கு. அந்த வடகிழக்கு மூலம் எப்படி சக்தி ஊட்ட முடியும், அந்த ஈசானியத்தை இன்னும் கொஞ்சம் அதனுடைய சக்தியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவது எப்படி, அதுக்கு சில செடிகளுடைய டிப்ஸ் இப்போ மெயினாக கொடுக்கும்.
இப்போது வாஸ்துபடி வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய நாங்கள் எங்களுடைய இதில் சொல்லியிருக்கோம், ஈசானியம் அந்த இடத்துல இருந்து எனர்ஜிக்கல் வேஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. ஃபார்ம் ஆகி தான் சவுத் வெஸ்ட்கான அடையுது. அது ஸ்பிளிட்டாக எல்லா இடமும் பகவுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போ நாங்கள் எங்களுடைய எபிசோடில் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். பழைய எபிசோடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த எனர்ஜிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிகளை அதிகப்படுத்தணும்னா அந்த ஈசானியத்தில் சில செடிகளை வந்து நம்ம வைக்கிறது நல்லதுங்க. என்னது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக துளசி, அதாவது சின்ன தொட்டியில் நீங்கள் துளசி செடி, கிருஷ்ணன் துளசின்னு சொல்லக்கூடிய அந்த செடி, ககந்துளசியை வச்சிங்க. அதில் அந்த காலத்தில் தான் விளக்கு, அதில் சின்ன தீபம் மாடம் வைப்பாங்க. அதாவது துளசி மாடம் வச்சு அதில் சுற்றி அதில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடியதுன்னா உண்டுங்க. அந்த துளசியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சயின்டிஃபிக்காக இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியே விடக்கூடிய ஒரே தாவகம் துளசிங்க. துளசி வச்சோம்னா அந்த ஆக்சிஜன், அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகுது. எப்படி இந்த ஈசானியத்துலேருந்து அந்த எனர்ஜிக்கல் ரேஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கூடுதலாக சேர்ந்து வரும்போது இன்னும் அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வசிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, அது கூட இன்னும் பக்கத்தில் இன்னும் சின்ன தொட்டியில் அகம்புல் அது வைக்கலாங்க. அது வச்சிங்கன்னாலும் இது கூட அது பக்கத்துலேயே இன்னொரு தொட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜியை பூஸ்டப் பண்ணும். அதே மாதிரி இந்த அகம்புல்ல என்ன செய்யலாம்னா, இப்போ நம்ம ஒரு விஷயமா வெளியே கிளம்புறது முக்கியமான விஷயமா அப்படின்னா அந்த அகம்புல் ஒரு இனுக்கு எடுத்து வாயில் போட்டுட்டு சவைச்சு மெண்டு சவைச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் உள்ள தடைகள் நீங்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? பண்ணுங்க. குருநாத ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லது நடக்க வேண்டும். வணக்கம். உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுகவும் வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் டாக்டர் BRB ஒளிமுத்து அவர்கள். வாஸ்து விஞ்ஞான உலக ஆராய்ச்சி மையம் நம்பர் 23, மீனாட்சி பவனம், 2வது மாடி, ஸ்ரீ மகாலட்சுமி தெரு, ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயம் எதிரில், டி நகர், சென்னை 6,17,000. போன் 04042128196, செல் 9843182043 மற்றும் 9443381073. வெப்சைட் www.vastuscience.in. முன்பதிவு பெற்று வரவும்.